எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரீசெண்டாக ஒன்று நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்மா அப்படிங்கிறவங்க வந்து 45 வயசு ஆகுது அவங்களுக்கு. அவங்க வந்து சானிடேஷன் அந்த இது வந்து ஒர்க்கராக இருக்காங்க. இவங்க வந்து எந்த இடத்த சேர்ந்தவங்கன்னா, முப்பாத்தம்மன் ஸ்ட்ரீட் டி நகர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கிறவங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. அவங்க வந்து ஒரு 45 செவரன்ஸ் ஆஃப் கோல்டை வந்து போலீஸ்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு சவரனோட வேல்யூவே 1 லேக்கு, அதாவது 45 லேக் ஒர்த் இருக்கிற பொருள் அது வந்து ரோட் சைடில் அப்படியே கடந்திருக்கு. ஒரு இதில் அது வந்து புஷ்கார்ட் கிட்ட வந்து அது வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பத்மா வந்து என்னென்னா ரூட்டீன் ஒர்க் அந்த சானிடேஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க டியூட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வரும்போது வந்து ஒரு பேகு அன்அட்டண்டடாக அது அபேண்டண்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சஸ்பீஷியஸாகவும் இருந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்ததில் அவங்களுக்கு வந்து அந்த கோல்டு ஜுவல்லரிஸ் இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. இம்மீடியட்டாக வந்து ஹெசிடேட் பண்ணாமல் இந்த பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அப்படியே அதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணவர் வந்து ரமேஷ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து நங்கநல்லூரை சேர்ந்தவர். அவர் மிஸ் பண்ண இடத்துல வந்து அப்புறம் ஏதோ சடனாக ஸ்ட்ரைக் ஆகி திரும்பி வந்து பார்த்துருக்காரு அவர். அந்த இடத்துல பார்த்தப்போ வந்து அந்த ஜுவல்ஸ் இல்லை. உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா போலீஸில் போய் வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காரு அவர். கம்ப்ளைண்ட் கொடுத்ததை பேஸ் பண்ணி போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர்கிட்ட வந்து பேசி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவர்கிட்ட வந்து அதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து அந்த ஜுவல்ஸை அவருக்கு ரிட்டர்ன் பண்ணது வந்து அவருக்கு ஒரு இம்மென்ஸ் அந்த ரிலீஃபை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இந்த செயல் வந்து அஃபீஷியல்ஸு அப்புறம் வந்து பப்ளிக் எல்லோரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை, கோவிட் டைம்லேயுமே வந்து பீச்சுக்கிட்ட வந்து அந்த மாதிரி வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்து 1,50,000 லட்ச கேஷ் வந்து கிடச்சிது அவங்க ஹஸ்பண்ட் சுப்பிரமணியம் அவருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதையுமே வந்து நாங்கள் போலீஸ்கிட்ட இமீடியட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் நாங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அப்புறம் வந்து இவங்களுக்கு 2 சில்ட்ரன் இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அந்த நேர்மையை பாராட்டி நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1 லேக் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. அது வந்து இனாமாக கொடுத்துருக்காரு. அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னொருத்தருடைய காசு நம்மளுக்கு வேண்டாம், அவங்க எந்த மாதிரி வந்து டென்ஷனில் இருப்பாங்களோ தொலைஞ்சு போன இதில் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதெல்லாம் கொடுத்துட்டேன் நான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம உழைச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பொங்கலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. ரொம்ப இமோஷ்னலாக பேசியிருந்தாங்க அவங்க. அதை கேட்கும்போது நம்மளுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக தான் இருந்தது. இப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் இந்த சைபர் க்ரைமு, ஏமாற்றி பணம் பிடுங்கிறது, அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி இப்படின்லாம் இருக்குது. அப்புறம் ஸ்நாச்சிங் அந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்து நேர்மையாக கொண்டு போய் கொடுத்தது வந்து ரொம்ப வந்து ஒரு பாராட்டக்குரிய விஷயம். நம்மளும் வந்து நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போங்க. அதை விட்டுட்டு போனவருக்கு வந்து அது கிடச்சது வந்து நல்லவங்க கையில் வந்து அந்த இது கிடச்சிருச்சு. அதனால் வந்து அவருக்கு கிடச்சிருச்சு. சப்போஸ் வேறு யாராவது கையில் கிடச்சி அது வந்து கொடுக்காதவங்களா இருந்தாங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ட்ராமா அந்த மாதிரிலாம் ஆயிருந்திருக்கும். எல்லாம் எனிவே வந்து இவங்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.